தொண்டன் தான் பெரியவன், தொண்டு செய்பவன் தான் தலைவன். நான் சொல்கிறேன், நல்ல தொண்டனாக இல்லாமல் ஒருவன் நல்ல தலைவனாக இருக்கவே முடியாது. அதிகாரத்தால் எதுவும் சாதிக்க முடியாது. பேரன்பு கொண்டவன் தலைவன் என்பவன். தலைவன் வந்து நின்றால் அவன் எல்லோருடைய ஆன்மாவும் வந்து மண்டியிடணுங்க. அவங்க முன்னால ஆன்மா மண்டியிடக்கூடிய ஒரு தலைவன். என்ன குவாலிட்டி தெரியுமா? நம் எல்லோரிடத்திலும் அந்த குவாலிட்டி இருக்கணுமா? 2 சொற்களால் அதை நான் சொல்றேன். ஆசீர்வாதம் இருந்தால் புரிந்து கொள்ளுங்கள். ஆசீர்வாதம் இருந்தால் புரியும், இல்லைன்னா புரியாது. கொஞ்சம் லேட்டா புரியும், அதுக்குள்ள வாழ்க்கை வீணா போயிடும். சொல்ற சொல் புரியணும். பாருங்க, ஜீசஸ் கிரைஸ்ட் யாருன்னா பைபிளை முழுக்க வாசிச்சு பாருங்களேன். என்ன குவாலிட்டி தெரியுமா லீடர்ஷிப்க்கு? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. லீடருங்கிறவன் எல்லாரையும் பின்னால விட்டுட்டு முன்னால நடக்கிறான். அவன் மட்டும் லீடர் இல்ல. எல்லாரையும் முன்னால விட்டுட்டு சரியா போறாங்களான்னு பின்னால நீங்க பாக்குறான் பாருங்க, அவனும் தலைவன் தான். குட் ஷெப்பர்ட், குட் ஷெப்பர்ட் இஸ் a good leader. குட் லீடர். நான் தான் முன்னால வர வேண்டும் என்று நினைப்பவன் லீடர் கிடையாது. என் சுவடுகளை பின்பற்றி என்று சொல்லுபவன் இல்லை லீடர். அவர்கள் ஸ்டெப் சரியாக போகிறதா என்று பார்த்து பார்த்து அவர்களை வழிபடுத்துகின்றவன் லீடர். என்ன தெரியுமா குவாலிட்டி? ஜீசஸ் கிரைஸ்டனுடைய குவாலிட்டி என்ன தெரியுமா? நீங்க மதம், சர்ச்சு, வழிபாடு, பைபிள் எல்லாத்தையும் மறந்துருங்க. ரீசரெக்ஷன் அது எல்லாத்தையும் மறந்துருங்க. உங்க மனசுக்குள்ள ஆழமா போக வேண்டிய ஒரு குவாலிட்டி உங்ககிட்ட இருந்தா, உங்ககிட்ட அது வந்துருச்சுன்னு அர்த்தம். வராது, கஷ்டம். இன்னிலேருந்து ட்ரை பண்ணுங்க, இந்த வினாடியிலேருந்து ட்ரை பண்ணுங்க. He is the leader. Why? He is having the quality of the mankind. What is the quality? He is a man of no mood. மூடு அப்படிங்கறது ஒண்ணு கிடையாதாங்க அவருக்கு. எதுவுமே அவருடைய மூடை நீங்க கெடுக்கவும் முடியாது, மாற்றவும் முடியாதான். நம்மளை எவ்வளவு சீக்கிரமா மாற்ற முடியும் தெரியுமா? ஒருத்தன் நாயோட வாக்கிங் போயிட்டே இருந்தான். முன்னால வந்தவன் கேட்டான், என்ன நாயோட வாக்கிங்கா? எப்படி தெரியுது? ஏன் சார் நீங்க டென்ஷன் ஆகுறீங்க? நான் உங்ககிட்ட கேட்கலையே, நாய் கிட்ட கேட்டேன். முடிஞ்சு போச்சா? அந்த நாய் சாயந்தரம் வரைக்கும் கடிச்சுக்கிட்டே இருக்கும் நம்மள. மூடு இப்படி கெடுத்துடுறாங்களே, மூடு இப்படி கெட்டுருது. யார் தெரியுமா தலைவன்? மூடே கிடையாதுங்க. அதனால்தான் ஆன்மா வந்தால் அவனிடத்தில் மண்டி. நான்